திருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அடிமைகளிலே மிக சிறந்த ஏவல் அடிமை அது நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மட்ட ரகமான ஒரு விமர்சனத்தை வந்துட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல மகனை காப்போம் சம்பந்தியை வந்துட்டு வடக்கில் இருந்து மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அறநிலைத்துறையின் மீது எந்த அளவுக்கு வந்துட்டு பாஜகவும் RSSம் வன்மத்தை வைத்திருக்கின்றோ அந்த வன்மத்தை அப்படியே வாந்தியாக எடுத்து கக்கியிருக்கிறான் இந்த முட்டாப்பைய அடிமை ஏவல் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா இந்து சமய அறநிலைத்துறை திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயில்களுடைய சொத்துக்களை முதல்ல மீட்டாங்க. அதுக்கு அப்புறமேட்டு இந்து சமய அறநிலைத்துறையின் பேர்ல கல்லூரிகளை கட்டி அதன் மூலியமாக ஏழை எளிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்கள் அவருடைய கல்விக்கு உதவுகின்ற வேலையான கல்லூரிகளை வந்துட்டு கட்டினாங்க. இது உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா எந்த கோயிலுடைய வரி வசூல்ல வந்துட்டு அந்த கல்லூரி நிர்வாகம் இயங்குகிறதோ அந்த கோயிலுடைய பெயரிலேயே அந்த கல்லூரி வந்துட்டு உருவாக்கப்படுது. அப்படி இருக்கும்போது பாஜக RSS அங்கீகாரம் சாமானிய ஏழை நடுத்தர இந்துக்கள் எப்பொழுதும் அதாவது பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பழங்குடி இந்துக்கள் எப்பொழுதும் கல்வி கற்க கூடாது, கல்வி அவர்களுக்கு எட்டாக்கனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியே டிட்டோ இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை நடுத்தர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் யாருமே மருத்துவ கல்வி அடையக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீட் விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான கள்ள மௌனத்தை காத்து நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்து அதன் மூலியமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கல்வியை வந்து கேள்விக்குள்ளாக்குனாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அங்கங்க நடத்தக்கூடிய கல்லூரிகளையும் வந்துட்டு பாஜக RSS குரலிலே எதிர்க்கிறார். அப்படின்னாக்கா இவர் எந்த அளவுக்கு ஒரு சங்கியாக மாறிட்டு அதாவது தன்னுடைய மகனையும் சம்பந்தியை காப்பாற்றுவதற்காகவும் மீட்பதற்காகவுமே இவன் எந்த அளவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி தரங்கிட்டு போய் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியில கை வைக்கிற ஒரு கேடுகட்ட செயல் வந்து சொல்ற. அது என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி கோயிலுக்கு வந்துட்டு உண்டியல போற காசு வந்துட்டு அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு அந்த கோயிலை வந்து பெருசாக்கிறதுக்கு அப்படின்னாக்கா கோயில் பெருசாகலாம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அந்த கோயில் பெருசாகிறதுனால எந்த இந்து லாபம் அடைகிறார், எந்த இந்துவுக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஒரு கோயில் வந்துட்டு வளர்ச்சி அடைவதோ பெருசாகுவதோ அதனால பயனடைவது 100% சனாதன பார்ப்பன இந்துக்கள். ஆனா இந்த கோயில் உண்டியல காசு போடுறான் இல்லைங்களா, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின ஏழை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சாமானிய இந்து இருக்கா இல்லைங்களா, தன்னை இந்து நம்பிட்டு சமத்துவமே இல்லாத இந்து மதத்துல தனக்கு கொஞ்சமாவது ஒரு அங்கீகாரத்தை வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஏதாவது இந்த சாமி நல்லது செய்யாதான்னு சொல்லிட்டு உண்டியல காசு போறான் இல்லைங்களா, அந்த இந்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நீங்க சொல்ற மாதிரி கோயில் பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு விசேஷ நாடு அந்த கோயில் சார்ந்த ஒரு இது தொண்டில ஒரு பொங்கல் கிடைக்கும், ஒரு கூட ஒரு சுண்டல் கிடைக்கும். இதை விட்டு அந்த சாமானிய இந்துக்கு என்ன கிடைக்க போகுது? அதுவே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அறநிலையத்துறை சார்பா கல்லூரிகளை எழுப்பும் போது சாமானிய ஏழை இந்துக்களுடைய பிள்ளைகளுக்கு அங்க கல்வி கிடைக்குது. ஓகே, அது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறாது. இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருசாகிட்டே இருக்கு. அப்படி கூட பாத்தீங்கன்னாக்கா அரசு கல்லூரிகள் வளர்ந்துகிட்டே இருந்தாலும் தனியார் கல்லூரிகளும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனா இருக்க தகுமை, ஏன்னா ஒரு பக்கம் பொருளாதார சுமையில மக்கள் வந்து நசுங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இருக்க எல்லா துறைகளின் சார்பில் கல்லூரிகள் உருவாக்குவது உண்மையிலே வந்துட்டு வரவேற்கத்தக்க விஷயம். அறநிலைத்துறையின் சார்பா அப்படி அந்தந்த கோயில்களின் பேரில் கல்லூரிகளை ஆரம்பிப்பதன் மூலமாக பயன்பெறக்கூடியது ஏழை இந்துக்களின் நடுத்தர வர்க்க இந்துக்கள் தானே, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் தானே அதை பயன்பெற போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இந்துக்களுடைய குழந்தைகள் கல்வி அறிவு பெறுவதில் சங்கிகள் வயிறு எறிகிறாங்க. ஓகே, உனக்கு ஏன் வயிறு எறியுது? அவனுங்களுக்கு சங்கிகளுக்கு அடிமை நாயாக நீ போனதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது உனக்கும் அது வயிறு எரியுதுனாக்கா உன்ன மாதிரியான அயோக்கிய நாய்கள் தமிழ்நாடு அரசியல் கூடிய சீக்கிரத்திலே குப்பை தொட்டியில் வீசக்கூடிய காலம் வந்துட்டு 2021 நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாஜக RSS இல்ல, அமித்ஷா யாருமே இல்ல, தமிழ்நாட்டு மக்களே விரும்ப மாட்டாங்க. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா உன்னை தூக்கி காலி பண்ண போறாங்க. ஏற்கனவே நீ பாஜகவோட கூட்டணியில 1 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப கூட்டணியில போய் நிக்கிற. அது SDPI கூட்டத்துல போயிட்டு இனி ஒருபோது பாஜகவோட கூட்டணி வைக்கவே மாட்டோம்
அப்படின்னு எஸ்டிபி மாநாட்டு போயிட்டு அன்னைக்கு பப்ளிசிட்டிக்காக பேசிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிற, அதே பாஜகவோடு சேர்ந்துகிட்டு கூட்டணி வச்சிருக்கிறனாக்கா உன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்கு சம்பந்தியை காப்பாத்துறதுக்குனாக்கா உன்னை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் முதல் நம்பி ஓட்டு போட போறாங்க. அதனால உன்னை தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலை தோக்கடித்து உன்ன அரசியல் அனாதையாக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்து இப்போதைக்கு சப்ப கட்டிட்டு ஏதோ ஒரு செட் பிளஸ் பாதுகாப்பா, அது செட் பிளஸ் உனக்கு ஏன் கொடுத்தாங்கனாக்கா முழுக்க முழுக்க உன்னை கண்காணிக்கிறதுக்காக. ஓகேவா, அந்த கண்காணிப்பினுடைய காரணம் தான் இப்ப பாருங்க வெளிப்படையா தெரியுது. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, சங்கிகளை போல கோயில்களோ இந்து சமயத்துறை கோயில்களை விட்டு வெளியேற்றணும் சங்கிகள் சொல்றாங்கனாக்கா அதே டோன்ல அப்படியே அவன் பேசுறானாக்கா இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்விதான் எழும்புது. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அரசியலில் எடப்பாடி பழனிசாமியை அனாதையாக்க போறாங்க வரப்போகிற 2026 தேர்தல்ல அப்படின்றது வெளிப்படையா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களே இந்த தேர்தலுக்கு பிறகு தெருவில் போகின்ற ஒரு நாய் கூட திரும்பி பார்க்காத சூழல் தான் வரப்போகுது. பாஜகவை நம்பி சீரழிந்த பல கட்சிகள்ல அதிமுகவும் இருக்க போது அதிமுக முழு முதற் பெருமை உங்களையே சேரும் அப்படின்றத சொல்லிக் கொள்கிறேன். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.